வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா, கண்மணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோ திட்டம் போட்டு தான் நம்மளை மாட்டி விட்டுருக்காங்க. நம்ம செய்யாத பழியை நம்ம மேலே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த குடும்பத்து மேலே யாரோ பகையோடு இருக்காங்க. இந்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா கிட்ட போய் பேசுகிறாங்க. வீரா, நான் இந்த மாதிரிலாம் செய்வேன்னு உனக்கு தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இங்கே பாரு கண்மணி, இனிமேல் என்னை தங்கச்சின்னு நீ கூப்பிடுற வேலை வச்சுக்க. உன்னை அக்காவாக நினைக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீ எப்படி நம்ம பிருந்தா வாழ்க்கையை கெடுத்துருக்கு அப்படின்னோன்னா, ஐயோ நான் இது எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போதும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல திட்டம் போட்ட கண்மணி, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னோடனே, கண்மணி அது வீரா, பிருந்தாவுக்கு நான் எப்படி கெடுதல் செய்வேன் அப்படின்னோன்னே, போதும் நிறுத்து, இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலையை வச்சுக்காத, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. விஜிக்கிட்ட கண்மணி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. வீராவையும் என்னையும் பிரிச்சுட்டாங்களே, யாரோ இந்த சதியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு விஜிக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாரு விஜி, எதுக்கு நான் செஞ்சதெல்லாம் வேணும்னே வீராட்ட நீ சொல்லியிருக்க, அவளுக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை இழுத்து விட்டல அப்படின்னோடனே, என்னக்கா பேசுகிறீங்க, நான் என்ன பொய்யா சொன்னேன், நீங்கள் பிருந்தா கல்யாணத்தை நிறுத்த என்னென்ன சதி திட்டம்லாம் போட்டிங்க அதை தானே சொன்னேன். நான் சும்மா இருக்கிற என்னை நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அந்த வீராவோட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறீங்கல்ல. அப்போ நீங்கள் போட்ட பிளானை அவங்கக்கிட்ட அதனால தான் நான் சொன்னேன். போதும் நிறுத்துங்க, இனிமே நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. இனிமேல் இது மாதிரி பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நல்லா இருக்காது. நீங்கள் செஞ்ச காரியத்தெல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்லவா, வீராக்காட்ட சொன்னதோட போச்சு. எல்லார்ட்டையும் தெரிஞ்சால் என்ன ஆகணும்னு நினச்சி பாருங்கள். மெயினாக கார்த்திக்கு தெரிஞ்சால் என்ன ஆகணும்னு நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னோடனே சொல்லிவிட்டு விஜி போயிடுவாங்க. கண்மணி, என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா, வந்தப்போ வேறு மாதிரி பேசுனா, இப்போ என்னமோ நம்மளை எதிர்த்து ரொம்ப வேறு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுதே. இந்த பிளானை யார் பண்ணுனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம வீராகிட்ட நாம் இதில் எதுவும் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். என் தங்கச்சிக்கும் எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டாலே, நான் இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராமச்சந்திரனையும் வள்ளியையும் காட்டுருக்காங்க. ஏன்னா இப்படி சோகமாக இருக்கீங்க, நடந்தது நடந்து போச்சு, அதுலேருந்து வெளியில் வரணும்ல. இப்படி நீங்களே உட்காந்துட்டா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பிள்ளைங்களும் பார்த்தா அதே மாதிரி சோகமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. நான் என்ன வள்ளி பண்ண முடியும், இவன் இப்படி பண்ணிட்டானே, அந்த பொண்ணு பத்தாததுக்கு இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் இவனால் தான் இருக்குது. இதெல்லாம் இந்த பாவத்தை இவன் எங்கே தெத்த போகிறான் என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் உள்ள பிருந்தாவை தான் காமிக்கிறாங்க. பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, மெல்லமாக கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. முத்துலட்சுமி உடனே, ஏன் பிருந்தா இப்படியெல்லாம் பண்ணினேன், நான் அம்மானு ஒருத்தி இருக்கேன், அதை நீ மறந்துட்டியா, என்னை விட்டுட்டு நீ போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவை எடுத்துட்டியா, நீ இல்லாமல் நான் எப்படி இங்கே இருக்க முடியும், கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே விடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் பிருந்தா அந்த மாதிரியெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை விஜி நம்ம குடும்பத்தை இவ்வளவு கேவலமாக பேசினது பிறகு எப்படிமா என்னால் சும்மா இருக்க முடியும், அதனால தான் கோவத்தில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.